பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். வாங்கப்பா, இந்நேரத்துக்கு நீங்க 3 பேர் எங்க வெளியில போயிட்டு வரீங்க? இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க நீங்க எங்கேயோ வெளியில போயிட்டு வரீங்கன்னு. ஆமா ஜீவா, எங்க போயிட்டு வரீங்க? நீங்க பாட்டுக்கு எந்திரிச்சீங்க, வந்து எங்க கிட்ட சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. எங்க போறீங்க எங்கன்னு கூட சொல்லல, நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. ஆமா சௌமியா இவங்க எங்க? அன்பு நினைவு காணோம், இன்னுமா வீட்டுக்கு வரல? என்னம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்லடா, அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. அந்த டாக்டருக்கு கால் பண்ண, அவங்க வீட்டுல இருக்காங்களாமா. இடையில வலி வந்துச்சுன்னா கூட பாத்துப்பாங்கல்ல. சொல்லுங்க 3 பேர் எங்கதான் போயிட்டு வரீங்க? சொல்லிட்டு போவனால நீங்க பாட்டுக்கு 3 பேர் கிளம்பி போயிருங்க. நல்லா பல்ல காட்டுறத முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு எங்க போயிட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. அதுவும் 2 மணிக்கு நீங்க கிளம்பி போயிட்டு வந்தீங்க. எங்கதான் போயிட்டு வரீங்க? காலையில வரைக்கும் ஆள காணோம். சொல்லுங்க எங்கதான் போயிட்டு வந்தீங்க? ஐயோ சிம்ரன், எதுக்கு கத்துற? உங்களுக்கு கத்தாம இருப்பாங்க. நைட் 2 மணிக்கு போயிட்டு இப்ப வாங்க, கத்தாம இருப்பாங்க. இங்கதான் போறோம் வரோம்னா சொல்லணும்ல. சப்போஸ் உங்களுக்கு வர்க்காவே இருக்கட்டும், இருந்தாலும் சொல்லிட்டு போலாம்ல. சரி, இவ்ளோ தூரம் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், நீ வாயை திறக்கறீங்களா? அந்த டென்ஷன் மட்டுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? அதுதான் இன்னொரு பக்கம் சௌமியாவும் அன்பு மாமாவும் வீட்டுக்கு வரல. ஆமா, நீங்க எல்லாரும் கிளம்பலையா? ஐயோ, ஏனா இப்படி பேசுற நீ? நல்லா தெளிவா இருக்கியா இல்லையா? புறப்பள்ளியான்னு கேட்ட எனக்கு புரியல. எங்க போறோம்? ஐயோ, நீங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. கோவிலுக்கு ஏதாவது போறோமா? அம்மா நீங்க ஏதாவது சொன்னீங்களா? கோவிலுக்கா? அப்படியெல்லாம் நாங்க எதுவும் சொல்லலையே. அப்புறம் எங்கனா போறோம்? இல்ல கோவிலுக்கு போறோம்னு ஏதாவது வேண்டி இருக்கீங்களா நீங்க 3 பேரும்? அதனால தான் 2 மணில இருந்து வர்க் பார்த்துட்டு இருக்கீங்களோ? சௌமியாவை பார்க்க கிளம்பலையா? அவதான் டாக்டர் வீட்ல இருக்காளே. எப்படியும் நான் 1/2 an hourல வந்துருவான்னு எங்களுக்கு தெரியும். ஆமா ஜீவா, இன்னும் 1/2 an hourல வந்துருவான்னு தெரியும். அவ எங்க வரப்போறா? அவ வரமாட்டாளே. வரமாட்டாளா? ஏன் டாக்டர் அங்கேயே வச்சிருக்கேன்னு ஏதாவது சொன்னாங்களா? இன்னைக்குதான் டெலிவரி பெயின் வரும்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் அங்கேயே இருக்காளா? சரி, அப்ப நம்ம போலாமா? அதுக்கு தான் நீங்க சொல்றீங்களா? இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டல் எதுக்கு மாமா? மாமா சொல்லுங்க மாமா, சௌமியாக்கு வலி ஏதாவது வந்துருச்சா? ஏய், என்னடா சொல்ற? ஹாஸ்பிட்டலுக்கு அவளுக்கு வலி ஏதாவது வந்துருச்சா? ஏய், சொல்லி தொலையேண்டா. இப்ப என்ன ஹாஸ்பிட்டல் போகணுமா? சொல்லுங்க. 3 பேர் என்ன அமைதியா இருக்கீங்க? ஜீவா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? இப்ப எதுக்கு? ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ சொல்லுங்களேன். ஜீவா என்னன்னு சொல்லுங்க, இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல. ஐயோ, நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? ஐயோ ஜீவா சொல்லுங்க, சௌமியாவுக்கு என்னாச்சு? ஏய், சௌமியாக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ அப்புறம் என்ன சொல்லி தொலைங்க ஜீவா. ஸ்னேகா, டாக்டர் சொல்லிதான் அனுப்பிச்சுட்டாங்க உன்கிட்ட கொஞ்சம் பொறுமையா சொல்லணும்னு. ஆனா நீ சொல்றதுக்கு முன்னாடி இவ்ளோ பதட்டப்படுற, அப்புறம் எப்படி நாங்க சொல்லுவோம்? நீ கொஞ்சம் பொறுமையா இருமா, ஒண்ணும் இல்ல. அது இல்ல, சௌமியாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதுதான். டாக்டர் வேற சொல்லி அனுப்பிச்சுட்டீங்கன்னு சொன்னீங்க. அவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணும் இல்ல தானே? அவங்க நல்லாவே இருக்காங்க, நீ பயப்படாத. நார்மல். அது முதல்ல நீ தண்ணி குடிப்போ. ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாரு, நீ போய் தண்ணி குடிப்போ. சொல்லுங்க மாமா, என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. சொல்லுங்க, அவளுக்கு ஒண்ணும் இல்ல தானே? ஐயோ குரு, இத்தனை பேர் கேக்குறோம்ல, சொல்லுங்க குரு. ஆமா, சௌமியாவுக்கு என்னாச்சு? ஐயோ மாமா, நீங்களும் மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. சௌமியாக்கு ஒண்ணுமே இல்ல, அவ நல்லபடியா தான் இருக்கா. உங்ககிட்ட சொல்ல வரலான்னு பார்த்தா நீங்க பேசவே விட மாட்டீங்க போல. சௌமியான்னு பேச்சு எடுத்தாலே அவ்வளவு பயப்படுறீங்க, ஒரு மாதிரி பதற்றமாகறீங்க. நாங்க எப்படி அதை சொல்ல முடியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்ல வரது முழுசா கேளுங்க, அப்புறம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்குவீங்களா? அதுக்குள்ள பயப்பட்டுறது இல்ல, அவளுக்கு ஒண்ணும் இல்ல தானே? ஓகே தானே? உண்மையாலுமே சொல்ற ஸ்னேகா, அவளுக்கு எதுவுமே இல்ல, அவ நல்லா தான் இருக்கா. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் இப்படி சிரிச்சிட்டு இருப்பேன். நான் நீயே புரிஞ்சுக்க மாட்டியா? நீ முதல்ல பயப்படாத, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், நீங்க சொல்லுங்க. அவ ஓகே தானே? அம்மா அவ ஓகே தானே? அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல. எதுக்கு டாக்டர் வீட்ல தங்கிட்டு இருக்கா? அதான் இங்க இத்தனை பேர் இருக்கோமே. ஓகே, டாக்டர் வீட்ல இருந்தா அதுவும் நல்லதுதான். இருந்தாலும் நேத்து நைட் எங்க கிட்ட ஒரு காலாவது பேசி இருக்கலாம்ல. நாங்க பயப்படுவோம்னு தெரிஞ்சு கால் பேசாம இருந்திருக்கா. என்ன மாமா இதெல்லாம்? அவ ஒரு கால் பேசி இருக்கலாம் மாமா. இதெல்லாம் நீங்க உங்க தங்கச்சிக்கு சொல்லி தரலையா? இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் நாங்க தான் பயமா இருந்தோம். இதுல இடையில 2 மணிக்கு நீங்க வேற எந்திரிச்சு போயிட்டீங்க. நாங்க 4 பேர் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? அதுலயும் ஸ்னேகாலா தூங்கவே இல்ல, பயந்துட்டே தான் இருந்தா. ஐயோ, ஏதாவது ஒன்னா சொல்லிட்டு கிளம்பி இருக்க மாட்டோமா? நாங்க ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு, அதான் கிளம்பி போனோம். அது என்ன வர்க்னா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஒரு ஃபோன் வந்துச்சு, நீங்க பாட்டுக்கு போனீங்களா? அதுதான் நாங்க பயந்துட்டோம். எங்க போயிட்டாங்க? சௌமியா வேற வீட்டுக்கு வரலையா? அன்பனும் வீட்டுக்கு வரலைன்னு எவ்வளவு பயந்துட்டோம். இவங்க உங்ககிட்ட எல்லாம் சொல்லியா டாக்டர் வீட்ல இருக்காங்கன்னு? சொன்னாங்க ஜீவா, சொல்லாமல இல்ல, சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாயிருச்சு, அவ்வளவுதான். ஐயோ, உங்களெல்லாம் வச்சுட்டு. ஆஹா, எங்களோட பயம் எங்களுக்கு தானே தெரியும். நீங்க கிளம்பி போன உடனே எவ்வளவு பயந்தானு எங்களுக்கு தான் தெரியும். இவங்க கிட்டே எங்கனால சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் பயந்துருவாங்க. எங்களுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரா என்ன இருக்கோ என்ன இருக்குன்னு
யோசிச்சுட்டு இருந்தோம். கால் பண்ணாலும் நீங்க எடுக்கவே இல்லை. அப்புறம் நாங்க பயப்படாம இருப்போமாண்ணா? முக்கியமான ஒர்க், அதனாலதான் கால் அட்டென்ட் பண்ணல. அது எங்களுக்கு தெரியுமா? சௌமியாவும் அன்புமாவும் வீட்ல இருந்திருந்தா கூட நாங்க பயந்துருக்க மாட்டோம். அவங்க வேற இல்லைன்ற இருந்தா பயந்துட்டோம். இங்க எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ். குட் நியூஸ்? என்ன நியூஸ்? வந்ததுல இருந்து சொல்றேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு 2 பேர் புதுசா வந்துட்டாங்க. புதுசாவா? யாரையாவது கூப்பிட்டு போனீங்களா? அதெல்லாம் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம குடும்பத்துல இன்னும் 2 பேர் ஆட் ஆக போறாங்க. ஆமா, சௌமியோட குழந்தைங்க, அப்புறம் ஸ்னேகாவோட குழந்தைங்க, 3 பேரு. உங்களுக்கு இன்னுமா புரியல? என்ன குரு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. சௌமியாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு. என்னது? விளையாடாதீங்க குரு மாமா. விளையாடுறமா, உண்மையே சொல்றோம். இப்ப குரு அப்படியா? ஆமா அத்தை, சௌமியாவுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. என் பொண்ணு குழந்தை பிறந்துருச்சா? ஆமா மாமா, உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு. என்ன குழந்தைப்பா? அது ஒண்ணும் இல்லத்த, உங்க வீட்டுக்கு குட்டி சௌமியாவும் குட்டி அன்பும் வந்திருக்காங்க. பையனும் பொண்ணுமா? ஆமா அத்தை. சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம போய் பார்க்கலாம். அதை விட இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்ன விஷயத்த? குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் சொல்லணும். பட் அவங்க 2 பேத்துக்குமே ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு ஒண்ணும் இல்லையா? எனக்கு புரியல. என்ன ஜீவா பேசுறீங்க? சௌமியாவுக்கும் அன்புக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. என்ன ஜீவா, ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? இப்பதான் சொல்றேன், 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. நீ கொஞ்சம் பயப்படாம இரு. ஆக்சிடென்ட்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அவங்க வண்டியில வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க, அந்த டைம்ல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. பட் இப்ப அவங்க 2 பேரும் நல்லபடியா இருக்காங்க. பயப்படுற மாதிரி 2 பேத்துக்கும் ஒண்ணுமே இல்ல. கிளம்புங்க போலாம். அத்தை மாமா, உங்க பேத்தி பேருன்னு பார்க்க வேணாமா? சீக்கிரம் கிளம்புங்க. அதப்பா கிளம்பிட்டோம், போலாம். பேரனும் பேத்தியும் பார்க்கணும்ல, போலாம். நேஹா, நீ வரியால வீட்டுல இருக்கியா? நான் வரேன்லையா? நானும் வரேன்ப்பா. இது என்ன கூத்தா போச்சு? நான் வராம எப்படி அங்க? இல்ல, உன்னை டாக்டர் கூட்டிட்டு வர வேணாம்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நான் வந்தே ஆகுவேன். எனக்கு கூட்டிட்டு போங்க. ஐயோ, சும்மாதாமா சொன்ன. நீ வராமலையா? நீயும் தான். எல்லாரும் கிளம்புங்க, போயிட்டு வந்துடலாம். சரி மாமா. ஆனா அங்க போயிட்டு யாரும் பயப்படாதீங்க. அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. அங்க வந்துட்டு அழுகாதீங்க. முதல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ நல்லா இருக்கியா அப்படின்லாம் எதுவும் கேட்காதீங்க. சௌமியா கிட்ட முக்கியமா எந்த கேள்வி யாரும் கேட்டுறாதீங்க. யாரு என்ன ஆச்சுன்னு யாரும் கேட்டுறாதீங்க. ஏன், என்னாச்சு குரு? டாக்டர் கேட்டிருக்காங்க, அவ பதில் சொல்லாம பயப்படாதான் செஞ்சிருக்கா. அந்த விஷயம் பேசினாலே அவ கொஞ்சம் பயப்படுறாளா. நீங்க யாரும் அந்த விஷயத்த மட்டும் பேசிடாதீங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? அது அவளா சொல்லணும், இல்லைன்னா அன்பு சொல்லணும். நீங்க யாரும் போய் சௌமியா கிட்ட இந்த விஷயத்த மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அவ ரொம்ப பயப்படுறா. இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு, அவ பயப்படக்கூடாது. இந்த விஷயத்த பேசினா அவ பயப்படுறா. அதனால இந்த விஷயத்த யாரும் பேச வேணாம். அப்படியே விட்டுருங்க. என்ன ஏதுன்னு நம்ம பாத்துக்கலாம், சரியா? முக்கியமா பெரியவங்க உங்களுக்கு தான். சரிப்பா, அதான் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அது போதும்பா. நாங்க யாரும் போய் சௌமியா கிட்ட எல்லாம் கேட்க மாட்டோம். உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன், நீங்களும் கேட்டுறாதீங்க. சரி குரு, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க எதுவும் கேட்கல. ஆனா அது என்ன ஏதுன்னு நீங்க கண்டுபிடிங்க. மேபி இது எதிர்ச்சியால நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ அங்க நடந்திருக்கு. சௌமியா இவ்ளோ பயப்படுறானா ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல கூட சௌமியா இவ்ளோ பயப்படல. ஆமா, ஆனா இந்த ஆக்சிடென்ட்ல பயப்பட்டிருக்கானா ஏதோ நடந்திருக்காங்க. ஆமா, அதுவும் நாங்க நினைச்சிட்டு தான் இருக்கோம். ஏன்னா சௌமியா ரொம்ப பயப்பட்டாலாம். எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படி கேட்கும் போதே அவ்வளவு பயப்படுறாளாம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவ வயிற்றுல யாரோ எட்டி வதச்சிருக்காங்களாம். என்ன ஜீவா சொல்றீங்க? ஆமா, இதெல்லாம் டாக்டர் தெரிஞ்சனாலதான் கேட்டிருக்காங்க. யாரு எட்டி வச்சா என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க. அதை பேச ஆரம்பிச்சோடனே அவ அவ்வளவு பயப்பட்டாலாம். அவளையே அறியாம கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் யாருதான் முதல்ல அவளுக்கு பண்றது? உங்க 4 பேத்தைய பார்த்தா யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது? எதுவுமே எங்களுக்கு தெரியல. அவ மாசமா இருக்கா, இப்படி பண்ணணும்னு எப்படி தோணுச்சு முதல்ல? அதுலயே வயிற்றுலயே எட்டி வதச்சிருக்காங்க. சத்தியமா சொல்றேன்னா அவங்கள நீ சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க சும்மா விடக்கூடாது. ஒரு பொண்ணு மாசமா இருக்கா, வயிற்றுல எட்டி வதச்சிருக்காங்க, பார்த்தா குறிக்க ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் எதுக்காக பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஆமா மாமா, நீங்க சும்மாவே விடக்கூடாது மாமா. இவ்ளோ தூரம் பண்ற அவங்கள சும்மா விட்டனா நம்ம அவ்வளவுதான் மாமா. சரி, அதெல்லாம் விடுங்க, அதை பத்தி பேசாதீங்க. பேசி நீங்களும் தான் டென்ஷன் ஆகுவீங்க. அதான் 2 பேரும் நல்லா இருக்காங்கல்ல. அவ வீட்டுக்கு வந்ததே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க. நீங்களும் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. விடுங்க, எல்லாம் பாத்துப்பாங்க அவங்க. நீங்க வாங்க. ஆமா, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அதை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. யாரு என்னன்னு நாங்க பாத்துக்கிறோம். எங்க வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருக்காங்க. கை வச்ச யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். ஆமா, நீங்க அதெல்லாம் போட்டு யோசிச்சு நீங்க குழம்பிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வாங்க, கார் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம போலாம். சரி குரு. அம்மாவை கூப்பிடுறீங்களாடா 2 பேரும்? இங்க பாருங்க, அம்மாவை பாருங்க. ஐயோ, 2 பேரும் எப்படி பாக்குறீங்க? எங்க டாக்டர்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? அப்பா பாருங்க, கண்ணு முழிக்காம படுத்துட்டு இருக்காரு. அப்பாவை கூப்பிடுங்க. அப்பாவை கூப்பிடுங்கடா. அப்பா கண்ணு முழிக்கல பாரு. இங்க பாரு, அம்மா உங்க சவுண்ட்ல எந்திரிச்சிட்டா. அப்பாவை எந்திரிக்க சொல்லுங்கடா. இங்க பாரு, அப்பாவை எந்திரிக்க சொல்லுங்கடா. என்ன அம்மாவை அப்படி பாக்குறீங்க? இவ்ளோ நேரம் என்ன தூங்கிட்டு இருந்தியான்னு கேக்குறீங்களா? அம்மாவை பார்க்க சொல்லு. டாக்டர்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? இங்க பாருங்க. அப்பாவை எந்திரிக்க சொல்லுங்கடா. அன்பு இங்க பாருங்க. அன்பு, நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை
இருக்கு. இங்க பாருங்க அன்பு, அன்பு இங்க பாருங்க அன்பு, அன்பு இங்க பாருங்க நம்ம குழந்தைங்கள பாருங்க அன்பு, பாருங்க நீங்க பார்க்காம தூங்கிட்டு இருந்தா உங்க கோச்சுக்குவாங்க. அன்பு உனக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன் அன்பு. ஏன்பு கண்ணை மூடிட்டு இருக்க? எந்திரி அன்பு. இங்க பாரு அன்பு நம்ம குழந்தைங்கள பாருடா. எந்திரிடா தயவு செஞ்சு. என் கூடயே இருப்பேன்னு சொல்லிட்டு நீ போய் சொல்லிட்டடா. இப்ப பாரு உன் குழந்தைங்கள நீ தானே தூக்கணும். இங்க பாரு எந்திரி அன்பு. டேய் நான் ஏதாவது சொல்லிடுவேன்டா. எந்திரிடா அன்பு. இங்க பாரு அன்பு, அன்பு இங்க பாரு நம்ம குழந்தைங்கள பாரு அன்பு. இங்க பாருடா அவங்க எப்படின்னு பாக்குறாங்க பாருடா. பாரு அன்பு எந்திரிச்சு கண் முழிச்சு பாரு நம்ம குழந்தைங்கள. இப்படி நீ கண்ணை மூடிட்டு இருந்தா உங்க கோச்சுக்கு வாங்கடா. பாரு இங்க எந்திரிச்சு பாரு அன்பு. அன்பு எந்திரி அன்பு. உனக்காக தானே 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ என்ன சொன்ன? வயித்துல இருக்கும் போது குழந்தைங்க வருகைக்காக காத்துட்டு இருக்கோன்னு சொன்னியா இல்லையா? இப்ப அவங்க வந்துட்டாங்க நீ பார்க்காம இருக்க அன்பு. அன்பு எந்திரி அன்பு. இங்க பாரு அன்பு நம்ம குழந்தைங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாருடா. நீ பார்க்க வேணாமா? நீ பார்க்கணும்னு உனக்கு தோணலையாடா? இங்க பாரு அன்பு எந்திரி அன்பு. மயக்கத்துல இருந்தாலும் எல்லாரும் பேசுனது கேட்டேன்டா. உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. எந்திரி அன்பு. அன்பு எந்திரி அன்பு. அவனை பார்க்கணும்டா. உன்கிட்ட நான் பேசணும் அன்பு. தயவு செஞ்சு எந்திரி அன்பு. அன்பு எந்திரி அன்பு. பொண்டாட்டி அவன் அடிச்சான்டா, எட்டி உதச்சான்டா. நீ எந்திரிச்சு கேட்கணும்னு உனக்கு தோணலையா? அதை நான் யார்கிட்டயுமே சொல்லல அன்பு. அதை நினைச்சா இன்னும் எனக்கு அவ்வளவு பயமா இருக்குடா. நீ இல்லாத அந்த ஒரு செகண்ட் நான் எவ்வளவு பயந்தது தெரியுமாடா? எந்திரி அன்பு. தயவு செஞ்சு எந்திரி அன்பு. உனக்காக தானடா நாங்க 3 பேரும் காத்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்காக நீ கண்ணை முழிச்சுன்னு பார்க்க மாட்டியாடா? அன்பு எந்திரிச்சு பாரு அன்பு. என்னால நீ இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியலடா. நான் இவ்வளவு பேசுறேன் உன் காதுல விழுகலையா? உன் காதுல விழுகாத அன்பு. நம்ம குழந்தைங்களை எந்திரிச்சு பார்க்க மாட்டியா? என்ன எந்திரிச்சு நீ பார்க்க மாட்டியாடா? உன் பொண்டாட்டி ஆசையா கேட்கிறேன். எந்திரிச்சு பாரு அன்பு. இங்க பாருடா உனக்காக தானே நான் இருக்கேன். இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கலாமா அன்பு? அன்பு எந்திரி அன்பு. தயவு செஞ்சு எந்திரிச்சு எங்க 3 பேத்தி பாரு அன்பு. எந்திரிடா அன்பு ப்ளீஸ்டா. இவ்வளவு தூரம் பேசுறவன் காதுல விழுகலையே அன்பு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு கேட்கணும்னு தோணலையா அன்பு? அவரை நீ போய் பார்த்து திட்டணும்னு உனக்கு தோணலையா? உன் பொண்டாட்டி அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியலையா அன்பு? அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன்டா நானு. அந்த இடத்துல கண்ணை மூடி இருக்க அந்த ஒவ்வொரு செகண்டும் நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அன்பா. ஆனா நீ கண்ணை முழிக்க மாட்டேங்கிறடா. தயவு செஞ்சு கண்ணை முடிச்சு பாரு அன்பு. என்னையும் நம்ம குழந்தைங்களையும் பாரு அன்பு. எந்திரி அன்பு. எந்திரிச்சு பாருடா என்னையும் நம்ம குழந்தைங்களையும். எப்போ எந்திரிக்கிறியா அப்பதான்டா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது வரைக்கும் மனசு அடிச்சுக்கிட்டு தான்டா இருக்கு. எந்திரிடா அன்பு. இங்க பாரு நம்ம ஃபேமிலி வரதுக்குள்ள எந்திரிச்சு பாரு அன்பு. அவங்களும் அப்புறம் கஷ்டப்படுவாங்கடா. அவங்க கிட்டயும் என்னால சொல்ல முடியாதுடா. எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க அன்பு. அதுக்கு முன்னாடியே நீ எந்திரிச்சு அன்பு. தயவு செஞ்சு எந்திரிச்சிடு அன்பு. இங்க பாருடா நம்ம குழந்தைங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாருடா. அவங்க முகத்தை பாருடா. அவங்க முகத்தை பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருக்குடா. இந்த மாதிரி ஒரு குட்டி அன்பு, என்ன மாதிரி ஒரு குட்டி சௌமியாடா. 2 பேரும் அவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. நம்ம ஆசைப்பட்டதே கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லடா அன்பு. எனக்கு கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம குழந்தைங்களை தான் நீதான் பார்க்க மாட்டேங்கிற. அவங்க பாரு நீ கண்ணு முழிக்கணும்னு தான் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அன்பு. அதனால எந்திரிச்சு பாரு அன்பு. அன்பு இங்க பாருடா அன்பு. நீ கண்ணை முழிச்சிட்ட அன்பு. அப்ப நான் பேசினதுல கேட்டுட்டு இருந்தியா அன்பு? சௌமியா நீ நல்லா தானே இருக்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்டா. நீதான் என்னை ஏமாத்திட்ட. குழந்தை பிறக்கும் போது பக்கத்துலயே கை பிடிச்சிட்டு இருப்பேன்னு சொன்னல. ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட அன்பு. போ அன்பு. பொண்டாட்டி ரொம்ப பண்ணாத. இருந்தாலும் நான் உன் கையை பிடிச்சேன். அது நான் பிடிச்சேன். நீ பிடிச்சு நான் பிடிச்சியோ கடைசி வரைக்கும் கை ஒன்னதானே இருந்துச்சு. என்ன பொண்டாட்டி ஏமாத்திரியா என்ன? நான் உன்னை ஏமாத்த முடியுமா அன்பு? எவ்வளவு பயந்துட்டு தெரியுமாடா? எப்படியாவது உன்னையும் நம்ம குழந்தைங்களையும் காப்பாத்தி விடணும்னு சொல்லி அவ்வளவு பயந்துட்டேன் அன்பு. ஆனா நான் நினைச்ச மாதிரி உன்னையும் காப்பாத்திட்டு நம்ம குழந்தைங்களையும் காப்பாத்திட்டேன் அன்பு. இப்ப பாரு நம்ம குழந்தைங்க நம்ம கைக்குள்ள இருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கல அன்பு. இங்க பாருடா எவ்வளவு கியூட்டா இருக்காங்கல்ல. ஆமா அவ்வளவு கியூட்டா இருக்காங்க. இருந்தாலும் பொண்டாட்டி எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல. ஒரு பக்கம் குழந்தைங்களோட பெயின், இன்னொரு பக்கம் என்னோட பெயின். இது எல்லாத்தையும் நீ தாங்கனல பொண்டாட்டி. என்ன மன்னிச்சிருடி. எதுக்குடா? நீ அவ்வளவு பெயின்ல இருந்திருப்ப. இதுல எனக்கு அடிபட்டுருச்சுன்னு வேற பாதி நேரம் அழுந்திருப்பல. ரொம்ப ரொம்ப சாரிடி. பரவாயில்ல இருக்கட்டும்டா. நமக்காக நான் இந்த பெயினை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேனா. ஆனா அதெல்லாம் குழந்தைங்களை பார்த்த உடனே பறந்து போயிருச்சு அன்பு. இப்ப நீ கண்ணை முழிச்சோடனே இன்னும் பறந்துருச்சுடா. அப்படியா பொண்டாட்டி? ஆமாண்டா போடா. ஐயோ அன்பு 2 பேரும் எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாரு அன்பு. ஐயோ ஆமா சௌமியா செம்ம கியூட்டா இருக்காங்க. இதுக்காக தான் நம்ம கிட்டத்தட்ட 9 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. இந்த முகத்தை பார்க்கும் போதே அவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. ஆமா அன்பு. நமக்கு 2 குழந்தைடா. பார்த்தா நானே சின்ன குழந்தை. என்ன பாத்துக்கிறதே உனக்கு பெரிய விஷயம். இப்ப நம்ம குழந்தையும் நீ தான் சேர்த்து பாத்துக்கிறோம் அன்பு. அதெல்லாம் நான் பாத்துக்க. என் பொண்டாட்டி என் குழந்தைங்களையும் தாங்கன்னு தாங்குவேன். ஆஹா
அப்படியாடா? அப்படிதான் பொண்டாட்டி, எப்படி தாங்குறேன்னு மட்டும் பாரு. சரிடா புருஷா, இது நம்ம ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லிருப்பாங்க. ஆமா, எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. ஆமாண்டா, நம்மளும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்காக என் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னை விட நீதான் கஷ்டப்பட்ட, நான் ஏமாத்திட்டேன். இதுலயும் ஏமாத்திட்டேன்னு சொல்ற பத்தியா நீ? சரி விடுடா. ஐ லவ் யூ அன்பு. ஐ லவ் யூ சௌமியா. வங்கக்கடல் ஆழமென வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை. என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வனமில்லை. எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. கண்ணன் கொண்ட ராதையன, ராமன் கொண்ட சீதையன, மடி சேர்ந்த பூரணமே, மனதில் வீசும் மாறுதல்.